ஹாய், ஹலோ அனைவருக்குமே வணக்கம். அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருக்க இந்த ரேஷன் கடை ரிசல்ட்ட பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். அனைவருமே இந்த ரேஷன் கடை ரிசல்ட்டுக்காக விற்பனையாளர் மற்றும் கட்டுநருக்கான ரிசல்ட்டுக்காக தான் 38 மாவட்டத்தில இருக்கிற அனைத்து தேர்வாளர்களுமே வெயிட் பண்ணியிருக்கோம் இல்லையா? அதுக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா, இனிமே அப்டேட் பண்ணல. கொஞ்சம் டிலே ஏற்கனவே ஜனவரி மாதமே ரிசல்ட் லாஸ்ட் வீக்ல அப்டேட் பண்ணுவோம் அப்படின்ற மாரி தான் டிஆர் ஆப்ஸ் மூலமா தகவல் கிடைத்திருந்தது. நாமளும் அதான் சொல்லியிருந்தோம். இனிமே பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு லாஸ்ட் டேட்டு. இனிமே குடுக்கல. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஸோ நைட்டுக்குள்ள ஏதாச்சும் அப்டேட் ஆகுதா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா, நாளைக்கு இந்த விற்பனையாளர் மற்றும் கட்டுநருக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி 1ஆம் தேதி ஒரு 2 மாவட்டங்களுக்கு ரிசல்ட் அப்டேட் ஆகலாம் அப்படின்ற மாரி அஃபீஷியலாக பார்த்தீங்கன்னா, ஒரு தகவல் வெளியாயிருக்கு. அதனால ரேஷன் கடை தேர்வாளர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக தான் இருக்க போகுது. நாளை யார் யாருக்கெல்லாம் அப்டேட் ஆகப்போகுது. இதுலேருந்து ஒரு 2 மாவட்டம் சொல்லியிருக்காங்க. அந்த மாவட்டம் எந்தெந்த மாவட்டம் இந்த ரிசல்ட்ட பொறுத்தளவு நாளைக்கு கன்ஃபார்மா அப்டேட் ஆகுமா? எதனால ரிசல்ட் அப்டேட் பண்ணாம கொஞ்சம் டிலே பண்ணியிருக்காங்க. அவங்களுக்குள்ள என்ன ப்ராசஸிங் தான் போயிட்டு இருக்கு. ரிசல்ட்டில இந்த கட் ஆஃப்லாம் எதன் அடிப்படையில இந்த வேலை வழங்கியிருக்காங்க. செலக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் எப்படி நடந்திருக்கு? எவ்வளோ கட் ஆஃப் இருந்தா இதில வேலை குடுத்துருக்காங்க. அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர்லாம் பார்த்தீங்கன்னா, எப்படி வழங்க போறாங்க? எது மூலமா அப்டேட் ஆகும்? இது மாரியெல்லாம் பார்த்தீங்கன்னா, நெறைய கேள்விகள்லாம் தகவலெல்லாம் சொல்லப் போறோம். இத பத்தி இந்த வீடியோல முழுமையா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்ப தான் நீங்க முதல் முறையா வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அனைவருமே இந்த விற்பனையாளர் மற்றும் கட்டுநருக்கான நேர்காணல் முடித்துவிட்டு அந்த ரிசல்ட்டுக்காக தான் வெயிட் பண்ணுவோம் இல்லையா? தகுதி பட்டியலுக்காக தான் அனைவருமே வெயிட் பண்ணுவோம். அந்த தகுதி பட்டியலை பொறுத்தளவுக்கு அனைத்து மாவட்டத்துக்குமே ரெடியா இருக்கா அப்படின்னா இல்ல. அதனால பார்த்தீங்கன்னா, சில மாவட்டங்களுக்கு இனிமே நேர்காணல் நடக்காம இருக்கு இல்லையா? சென்னை மாவட்டத்துக்கெல்லாம் பார்த்தா இது மாரி ஒரு 5 மாவட்டங்களுக்கு நேர்காணலே பார்த்தீங்கன்னா நடக்காம இருக்கு. அவங்களுக்கெல்லாம் நேர்காணல் முடித்துவிட்டு தான் நம்மளுக்கு ரிசல்ட் குடுப்பாங்களா? அப்படின்ற மாரியும் நெறைய டவுட்டுகளும் இருக்கு. அப்படி தான் சொல்லிட்டும் வந்துட்டு இருக்காங்க. இருந்தாலும் சில மாவட்டங்களுக்கு செலக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் முடிந்திருக்கு. அதனால பார்த்தீங்கன்னா, ஃபைனல் லிஸ்ட்டும் ரெடியா சில மாவட்டங்களுக்கு இருக்கு. அந்த 2 மாவட்டங்களுக்கு பார்த்தீங்கன்னா, நாளை அப்டேட் பண்றதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. இதுவும் அஃபிஷியலாக ஒரு தகவல் வெளியா இருக்கு. அதனால இந்த அரியலூர் மற்றும் தேனி மாவட்டங்களுக்கு இருக்கிறவங்களுக்கு அனைவருக்குமே ஒரு மகிழ்ச்சியான தகவல் தான் வெளியே இருக்குது. அதனால் இந்த ரிசல்ட்டு நாளை முதல் இந்த 2 மாவட்டங்களுக்கு அப்டேட் பண்ணுறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ஏன்னா நாளை பிப்ரவரி 1 அதனால் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட்டு எதிர்பார்க்கலாம். ஏற்கனவே ரொம்ப டிலே ஆகிடுச்சு. 1½ மாத காலங்களாகவே ஆயிடுச்சு. இனிமேல் நம்மளுக்கு ரிசல்ட் கொடுக்கல. அதனால் இந்த அடிப்படையில் நாளைக்கு ஏதாச்சும் ஒரு மாவட்டங்களுக்கு அப்டேட் பண்ணுறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் இந்த விற்பனையாளர் மற்றும் கட்டுநருக்கான சில மாவட்டங்களுக்கெல்லாம் நேர்காணல் நடக்காம இருக்கு. அந்த மாவட்டங்களுக்கு எப்ப நடைபெறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்ப நடைபெறும் அப்படின்னா, அதே மாரி தான் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிப்ரவரி 5ஆம் தேதிக்கு மேல பின்னர் தேதி அறிவிக்கப்படும்னு சொல்லிட்டாங்க இல்லையா? அன்னைக்கு தேதி அறிவிக்கப்பட போறதாக ஒரு அஃபிஷியலாக தகவல் வெளியாயிருக்கு. அதனால நீங்க எதிர்பார்த்த இந்த நேர்காணலுக்கான டேட் பிப்ரவரி 5ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, குடுக்க போறாங்க. இதில இந்த நேர்முக தேர்வு நடந்திருக்கு இல்லையா? இதில பார்த்தீங்கன்னா, நெறைய பணப்புழு பட்டுப்பாடுகள் நடந்திருக்கு அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கேஸும் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதனால செய்தி மூலமாவும் பார்த்தீங்கன்னா, தினத்தந்தி செய்தி மூலமாகவும் பார்த்தீங்கன்னா, இது மாரி வெளியே இருக்கு. இதன் அடிப்படையில் தான் நம்மளுக்கு ரிசல்ட்டு கொஞ்சம் டிலே ஆயிருக்கு அப்படின்ற மாரி டிஆர்ஐஎஸ் மூலமா தகவல் கிடைத்திருக்கு. அதெல்லாம் கூட்டுத்துறை அமைச்சர் கன்ஃபார்மா சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் எதுவும் நம்பாதீங்க. நீங்க ரிசல்ட்டு இதுக்கு மேல பிப்ரவரிலேருந்து இந்த வீக்குள்ளேயே நாங்க அனைவருமே அனைத்து மாவட்டங்களுக்கும் ரிசல்ட் அப்டேட் குடுப்போம் அப்படின்ற மாரி கூட்டுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்கள் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. அதனால அனைவருக்குமே ஒரு மகிழ்ச்சியான தகவலா தான் இருக்கு. இருந்தாலும் இதில செலக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் எப்படி நடந்திருக்கு அப்படின்னா, செலக்ஷன் ப்ராசஸ் பொறுத்தளவுக்கு நீங்க நேர்முக தேர்வு போயிருப்பீங்க இல்லையா? அந்த நேர்முக தேர்வு மூலமாக உங்களுக்கு கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு ஒரு 5 நிமிடம் ஒதுக்கியிருப்பாங்க உங்களுக்கு. அதில 5 கேள்விகள் கேட்டிருப்பாங்க இல்லையா? அந்த 5 கேள்விகளுக்கும் நீங்க எப்படி ஆன்சர் பண்ணீங்க? சில பேர் சொல்றாங்க, எங்களுக்கெல்லாம் கேள்வியே கேட்கல. சும்மா விசாரணைகள் பார்த்தீங்கன்னா, போயிருப்போம் அப்படின்ற மாரியே சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த விசாரணையும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்ல. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, இதில ஏற்கனவே பணங்கள் தான் குடுத்து, அவங்களும் வேலையெல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க அப்படின்ற மாரியும் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் கன்ஃபார்மா 50% இருக்கலாம். இதன் அடிப்படையில் தான் இப்ப இந்த செய்தி மூலமா நெறைய பண ஊழல் நடந்திருக்கு. இந்த வேலை வழங்கத்தில நெறைய ஊழல் நடந்திருக்கு அப்படின்ற மாரி தான் இப்ப பரவலாகவே பேசப்பட்டு இருக்கக்கூடிய நிலையில் தான்
இந்த விற்பனையாளர் மற்றும் கட்டுனருக்கான ரிசல்ட்டு கொஞ்சம் டிலே பண்ணியிருக்காங்க. அதனால் ரிசல்ட்ட பொறுத்தளவுக்கு இதனால் வந்து நாளை முதல் அப்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. இருந்தாலும் நாம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இருந்தாலும் செலக்ஷன் ப்ராசஸ் பொறுத்தளவுக்கு நீங்க வந்து போயிருப்பீங்க இல்லையா? அதில வந்து உங்களுக்கு கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு எப்படி நீங்க ஆன்சர் பண்ணீங்க? உங்களுடைய நடவடிக்கை வந்து என்ன நீங்க வந்து மக்களிடையே பேசக்கூடிய திறமைகளா இருக்கா? அப்படின்றதெல்லாம் செக் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க 10ல எவ்வளோ மார்க் வந்து எடுத்து பேக்கருக்கு வந்து 10ல எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க? சேல்ஸ்மேனுக்கு நீங்க 12ல எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க? 2மே வந்து பார்த்தீங்கன்னா, மெரிட் லிஸ்ட் பண்ணி அந்த மெரிட் லிஸ்ட்ல நீங்க எம்ப்ளாய்மென்ட் ஆஃபீஸ் மூலமா பதிவு பண்ணியிருக்கீங்களா? அப்படின்றத வந்து செக் பண்ணியிருப்பாங்க. அந்த மெரிட் லிஸ்ட்ல சீனியாரிட்டி அடிப்படையில் தான் இந்த அனைவருக்குமே இதன் அடிப்படையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா, வேலையே வந்து வழங்கியிருக்காங்க. அதனால் அனைவருக்குமே ஒரு சூப்பரான அப்டேட்டாக இருக்கும். அதனால் இந்த விற்பனையாளர் மற்றும் கட்டுனருக்கான வேலைவாய்ப்புக்கான செலக்ஷன் ப்ராசஸை பொறுத்தளவுக்கு இப்படி தான் வந்து நடந்திருக்கு. இருந்தாலும் இந்த வேலையை பொறுத்தளவுக்கு சில பேருக்கு பெரிய டவுட் இருக்கு இல்லையா? சேலரிலாம் எவ்வளோ இருக்கும்? இன்கிரிமெண்ட்லாம் எப்படி இருக்கும்? இன்கிரிமெண்ட்டு இந்த வேலைக்கு நீங்க ப்ரொமோஷன்லாம் எப்படி இருக்கும்? அப்படின்ற மாதிரிலாம் நெறைய கேள்விகள் வந்து இருக்கு. இதில வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரொமோஷன பொறுத்தளவுக்கு நீங்க டெம்பரரியாக வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2 வருடம் காலங்கள் ஒர்க் பண்ணி, அதாவது 10 வருட காலங்களுக்கு நீங்க வந்து ஒரு நல்லா ஒர்க் பண்ற மாரி வந்து இருக்கும். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ப்ரொமோஷனே வந்து குடுப்பாங்க. அதனால ப்ரொமோஷன பொறுத்தளவுக்கு இந்த ப்ராசஸ்கள் தான் வந்து நடக்கும். அதில நீங்க ஏதாவது டிகிரி இது மாரி வந்து முடிச்சிருந்தீங்க அப்படின்னா, இவங்களுக்கெல்லாம் வந்து முன்னுரிமை அதிலும் வந்து வழங்கி தான் குடுப்பாங்க. அதெல்லாம் அதிலும் ஒரு சில பேர் வந்து 10த் எடுப்பாங்க. அனைவருக்குமேவும் வழங்க மாட்டாங்க. ஆனா, இந்த வேலைய பொறுத்தவரைக்கும் இது மாரி தான் வந்து இருக்கும். டெம்பரவரியாக ஒரு 2 1 வருட காலங்களுக்கு ஒர்க் பண்ற மாரி இருக்கும். அதுக்கு வேற பெர்மனன்ட் ஆக்குவாங்க. அதனால இந்த ரேஷன் கடை வேலைக்கு இப்படி தான் வந்து ஆளையே வந்து எடுப்பாங்க. இதில அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரிசல்ட்டு இந்த செலக்ட் ஆயிருக்காங்க இல்லையா? ஃபைனலிஸ்ட்ட பொறுத்தளவுக்கு நாளை முதல் சில மாதங்களுக்கு அப்டேட் ஆகும். அதில அவங்களுக்கு மட்டும் தான் ரிசல்ட் அப்டேட் ஆகும். செலக்ட் ஆகாதவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இதில ரிசல்ட் எல்லாம் வந்து குடுக்க மாட்டாங்க. அதெல்லாம் நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அதெல்லாம் டிஆர்எஸ் ஆஃபீஸ் மூலமா தான் நம்ம வந்து இவ்வளோ மார்க் வந்து எடுத்திருக்கோம் அப்படின்றத ஸோ கேட்டு வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஆனால் ரிசல்ட்ட பொறுத்தளவுக்கு அவங்களுடைய அஃபீஷியலான வெப்சைட் தான் ரிசல்ட் அப்டேட் ஆகும். இருந்தாலும் சில பேருக்கு இதில செலக்ட் ஆனவங்களுக்கு மட்டுமே குறுஞ்செய்திகள் வரும் அப்படின்ற மாரி தான் வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த விற்பனையாளர் மற்றும் கட்டணருக்காக ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணியிருக்க அனைத்து தேர்வாளர்களுக்குமே நேர்முகக்கான ரிசல்ட்டு தகுதி பட்டியல் வந்து நாளை முதல் சில மாவட்டங்களுக்கு அப்டேட் வந்து வெளியாக போகுது. இதில யாருக்காச்சு முன்னுரிமை வந்து குடுத்துருக்காங்களா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, முன்னுரிமை அப்படின்னா முதல் பட்டதாரியா இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு வந்து குடுத்துருக்காங்க. சிலர் தமிழ் வழியில படித்திருக்காங்க இல்லையா? 1வதுலேருந்து 12வது வரைக்கும் தமிழ் வழியில படித்தவங்களுக்கு இதில முன்னுரிமை வந்து குடுத்துருக்காங்க. அதனால் இவங்களுக்கெல்லாம் ஒரு சூப்பரான வாய்ப்பாக தான் வந்து இருந்திருக்கு. அதனால அனைவருமே எதிர்பார்த்த ரிசல்ட்டு நாளை முதல் அப்டேட் வந்து வெளியாக போகுது. இந்த நடக்காத இருக்க மாவட்டங்களுக்கெல்லாம் எப்ப நேர்காணல் நடக்கும் அப்படின்னா, அதேமாரி பிப்ரவரி 5ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நடக்காத இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு நடக்க போகுது. சரி, ஓகே. இன்னைக்கான அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா, இதுதான். மறக்காம நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.